the change generation. We are the change generation. ஜாஷ்வா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வார இந்த மகிமேன் மன்னா ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் தினமும் 6:30 மணிக்கு ஜாஷ்வா டிவியில் இந்த இது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்போது இந்த மகிமேன் மன்னா ஊழியத்தின் வாயிலாக நாம் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறோம், செய்திகளை போட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஜெப குறிப்புகளும் வந்துட்டு தான் இருக்குது. சரி, ஜெப குறிப்புகள் நீங்கள் அனுப்புங்க, நாங்களும் என்ன செய்கிறோம், உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை தியானிக்கிறதற்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. அதே போல் இந்த செய்திக்கு முன்பாக சற்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி தகப்பனே. இப்போது என்ன தலைப்பில் நாங்கள் ஆண்டவரே தியானிக்க இருக்கிறோமோ அந்த தலைப்பு எங்களோடு பேசுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கிறதோ அந்த செய்தியை நீர்தாமே அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் அப்பா. அதற்காக மேல் மகிழ்ந்து கழுகிறோம் ஆண்டவரே. நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த செய்தி ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கான கிருபையை தாங்க. அதே போல் ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே யார் யாரெல்லாம் குணப்பட போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எனது நீர் ஆண்டவரே சாட்சியாக இருக்கத்தக்கான கிருபையை கொடுங்க ராஜா. நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை உமது கருத்தில் தருகிறோம். நீர் பிரயோஜனமுள்ளதாக மாற்றி தருவதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ நாம் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பில் நாம் இப்போ குணமாகுதல் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். குணம் அப்படின்னா யாருக்கு வேணும் குணமாகுதல்? நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, உடம்புக்கு முடியாதவங்களுக்கு அந்த குணமாகுதல், அவங்களுக்கு ரெக்கவரி தேவை, அப்படி தானே? இப்போது இதில் குணமாகுதல் அப்படின்னா யாருக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வசனம் சங்கீதம் 107:20 பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 107:20 என்ன சொல்லுது அப்படின்னா, 107:20 பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. இப்போ நல்ல உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்துதல் தேவையில்லை, அவங்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, ஊசி போடணுமா மருந்து வைக்கணுமா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், குணப்படுத்தணும்னு யாரையும் நம்ம தேடி ஓட மாட்டோம். ஆனால் குணமாகுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவரிடமிருந்து எந்த குணமாகுதலுங்கிற வரம் வரும். அது எப்படி கிடைக்குமா? வசனத்தின் மூலமாக. அதான் சொல்கிறாரு, அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கீதம் 107:19 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆபத்திலே, இப்போ நம்மளுக்கு என்ன ஆபத்து? அதான் நோய். என்ன ஆபத்துலாலும் என்னது, நம்மளுக்கு நோய் வருதா, குழந்தைகளுக்கு உடம்புக்கு சரியில்லையா, இல்லை நம்மளுக்கு என்ன கடன் பாரமா, எல்லா ஆபத்துக்கும் என்ன செய்கிறார் ஆண்டவர், நம்மளுக்கு பதில் தருகிறவாக இருக்கிறார். எதன் மூலமாகவா? வசனத்தின் மூலமாக. அப்போ நம்ம இந்த வசனத்தை எப்படி நாம் இது பண்ண முடியும்? வசனம் போய் ஒரு கடையிலேயே ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாமா? அப்படி இல்லை. அதை நம்ம என்ன செய்யணும், வசனம் அப்படிங்கிறது இந்த வேத புத்தகத்தில் இருக்கின்ற இந்த வசனங்கள் தான் நம்மளுக்கு என்ன செய்யப்படுகிறது, மருந்தை போல் நம்மளுக்கு ஆழமாக நம்மளுக்கு யாரெல்லாம் சுகப்படுத்த முடியாது அப்படின்ட்டு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதில் இருக்கிறது தான் மருந்தாக பயன்படுகிறது. அப்போ நாம் இந்த வசனங்களை கேட்டவர்களாக, வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக, அதை வாசிக்கிறவர்களாக நாம் இருக்கின்ற போது நம்மளுக்கு அது மருந்தை போல பயன்படுகிறதாம். அப்போ இதை நாம் என்ன செய்யணும், அனுதினமும் இதை வாசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாசிக்கிற வேளையிலே நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கிறது, மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கிறது, வீட்டிற்குள்ளாக இருக்கின்ற சமாதான குறைபாடுகள், அது மாதிரி போராட்டங்கள் அனைத்தும் என்ன செய்கிறது, மாற்றப்படுகிறது. அனைத்தும் என்னது, இந்த வசனத்தின் மூலமாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இதில் குணமாக்குதல் அப்படிங்கிறது யாரை குணமாக்கினார் அப்படின்னு ஒரு ஒரு கதை ஒன்று வருது. எசேக்கியா ராஜா, அதாவது ரெண்டு ராஜாக்களில் ஒரு ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள். அவர் யாரை குணப்படுத்தினார், எதனால் அவர் குணமாக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை பார்த்தீங்க அப்படின்னா, அந்நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருந்தாராம். அப்போது அந்த ராஜா காலத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்தார். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் அவருக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி இருக்கிறத சொல்கிறாரு, ஏசாயா நீ என்ன செய்வ, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன செய்வ, மரித்து போக போகிற, அதனால் உன்னுடைய வீட்டு காரியங்களை முழுவதும் நீ என்ன செய், ஒழுங்குபடுத்திக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒழுங்குபடுத்திக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே யாராவது திடீர்னு இருந்துட்டு இருக்கவங்கள்ட்ட, நீ பாரு, இப்போ 2 நாளையில் நான் மரித்து போவேன், நீ உன்னோட வீட்டு காரியங்களாம் ஒழுங்குபடுத்தி யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லுவே அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம அதை ஏற்றுக்கிடுவோமா? உடனே என்ன பண்ணுவோம்? இல்லை, நான் என்ன செய்வேன், இந்த உலகத்தில் ரொம்ப வருஷம் வாழ்ந்துகிட்டே இருப்பேன், எனக்கு என்ன பண்ணுது, நான் எதுக்காக சாகணும், கடவுளே உங்களுக்கு கண் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், நம்மளுக்கு வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், கடவுளுக்கு புது பேராக சொல்லி புதுசாக அந்த கடவுளை நம்ம என்ன செய்வோம், திட்டுவோம். ஆனால் இதில் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணாராம், உடனே எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி சொல்கிறாராம், கர்த்தாவே, 3வது வசனத்தில், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அதாவது, நான் உமோட பார்வைக்கு நலமானதெல்லாம், நான் என்னென்ன தப்பு பண்ணனோ மன்னிச்சிருங்கப்பா, நலமானது நான் எதெல்லாம் நன்மையாக செய்தனோ அதெல்லாம் நினச்சி எனக்கு கொஞ்சம் உயிர் பிச்சை தரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜா அப்படி கொஞ்சம் கெஞ்சுறாரு ஆண்டவர்கிட்ட. அப்படி சொன்ன உடனே இவர் ஏசாயா சொல்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த நோய்க்கு 10 போடுறாரு. 10 எதை வச்சு அப்படின்னா, அந்த அத்திப்பழ அடையை கொண்டு அவருக்கு இருக்கிற அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறார், அது குணப்படுத்திக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ இவர் அழுது சொல்லுறாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் நீடித்த நாளுக்கு தரக்கூடாதா? இப்போ நாமளுமே அப்படி தான், ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியலை, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு இதிலேருந்து விடுதலை தரக்கூடாதா கடவுளே அப்படின்னு எத்தனை பேர் முறையிடுறோம். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் என்ன செய்கிறோம், யார் என்னைய இந்த இதிலேருந்து, இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்றுவா, யார் என்னை இந்த நோயிலேருந்து காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை. ஆனால் தெரிஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவரை தேடுவதற்கு முன் வரவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கின்ற பிள்ளைகளை மாத்திரம் நான் சுகம் கொடுக்க மாட்டேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் என்ன செய்கிறேன், எல்லாருக்காகவும் நான் மரித்தேன், எல்லாருக்காகவும் நான் உயிர்த்தேன், எல்லாருக்காகவும் நான் அந்த ஜீவனோடு இருக்கேன், அப்போ நான் எல்லாரையும் தான் என்ன செய்வேன், காப்பாற்றுவேன்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த பிள்ளை தான் வேணும், இந்த பிள்ளை தான், இந்த ஊரில் உள்ள இந்த பொண்ணு தான், இந்த பிள்ளைங்க தான் நான் சுகம் கொடுப்பேன், அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு தான் சுகம் கொடுப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. யாருனாலும் என்கிட்ட சுகம் கேட்கலாம், நான் என்ன செய்வேன், சுகத்தை தருவேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது எதன் மூலமாக தருவாங்களாம், வசனத்தின் மூலமாக. அதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாராம், அவர் அழுது அவருடைய அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தாராம், சுகம் கொடுத்தாராம். அப்போ எசேக்கியா அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் என்னது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், அதுவும் சொல்கிறாரு, ஒரு இதாக சொல்லிவிட்டு ஆண்டவருக்கே சொல்கிறாரு, நான் சுகம் கிடைக்கணும், 3வது நாள் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், இதுக்கு எனக்கு நீங்கள் எந்த இதை வச்சு அடையாளம் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே என்ன செய்கிறாரு, ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு. அப்போது அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு அந்த ஏசாயா அவருக்கு அத்திப்பழ அடையை வச்சு அவருக்கு பற்று போட்டு அந்த நோய் அவருக்கு சுகமாகுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 10 சாயை என்ன செய்ய முன்னிட்டு போக வேண்டுமா, 10 சாயை பின்னிட்டு போக வேண்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையாக எடுத்தோன்னா இப்படி தான் ரவுண்டு போகுது. ஆனால் இவர் என்ன செய்கிறார், பின்னிட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அதுக்கும் ஏசாயா சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த பின்னிட்டு போகிற அந்த பாகை எந்தது என்ன செய்யணுமா, பின்னிட்டு போகிற அந்த அடையாளத்தையும் காட்டி அவருக்கு பற்று போட்டு 15 வருடங்கள் அவருக்கு கூடுதலாக கூட்டி கொடுத்தாராம். அப்போ இப்படி இந்த சூழ்நிலையில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி எசேக்கியா என்ன செய்தார், ராஜா சுகம் பெற்று 15 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தார்னு பார்க்குறோம். அப்போது அவர் சுகம் ஆகின போல் எத்தனையோ பேர் இந்த இப்போ மருத்துவமனைக்கெல்லாம் போனீங்கன்னா
வியாதிப்பட்டு எனக்கு யார் சுகம் தருவா, யார் எனக்காக யார் என்னோட வலி வேதனைகளெல்லாம் தாங்கிக்கிடுவான்ட்டு நிறைய ஆட்சிக்கொள்ள மாட்டாமல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கோ எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் போய் ஒருத்தர்கிட்ட ஆறுதலாக பேசலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்னது, அவங்க சாப்பாடோ தண்ணியோ எதையும் எதிர்பார்க்கல. அந்த மருத்துவமனையில் காத்துட்ருக்கிறவங்க ஆறுதலாக நம்மளுக்கு பேசுகிறவங்க, நம்மளுக்கு ஆண்டவரிடம் நம்மளுக்கு விடுதலை வாங்கி தருவாங்க யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் எல்லோரும் நிறைய பேர் அந்த மருத்துவமனையில் காத்திருக்காங்க. அதுக்கு நாமளும் போய் கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பவர்களாக நாம் இருந்தோன்னா அது கூட அவங்களுக்கும் சமாதானம், நம்மளுக்கும் சமாதானமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த எசேக்கியா ராஜா இருந்து 15 வருடங்களை ஆண்டவரிடமிருந்து கூடுதலாக பெற்றுக்கொண்டார். அப்போ நம்மளும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரிடமிருந்து கூடுதலான நாட்களை நாமும் பெற்றுக்கொள்ளலாம். அது பார்த்திங்க அப்படின்னா 2வது பாயிண்ட், பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்ம என்னென்ன பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சிறு வயதிலிருந்து நாம் செய்தோமானால் அந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடணும். ஆண்டவர் முன்பாக நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா, இந்த பாவங்களெல்லாம் தெரிஞ்சு பண்ணினேன், தெரியாமல் பண்ணினேன், கையினால் செய்தது, கண்களால் செய்த பாவங்கள், வாயினால் செய்த பாவங்கள், என்ன கை கால்களினால் செய்தது, இருதயத்தினால் செய்த பாவங்கள் எல்லாம் என்னை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு நாம் கேட்குற போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுக்கு மன்னிப்பை தருகிறார். மன்னிப்பை தந்து நம்மளுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும் ஆண்டவர்கிட்ட. அப்போ 2வது பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்றது எப்படி, நம்ம இப்போ பிள்ளைங்க நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை நம்பி தான் இருப்பாங்க. அப்போ அவங்க எதுவும் தேவை அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்டே பேசுறது, அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பேசிக்கொள்வது, சகோதர சகோதரிகளுக்குள்ளே பேசிக்கொள்வது. அப்படியாக நாம் என்ன செய்யணும், ஆண்டவரிடமும் நாமும் நம்ம சகோதரனைப் போல, தன்னுடைய அப்பாவைப் போல, நம்மளோட அம்மாவைப் போல, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை போல நம்ம ஆண்டவரை நேசிப்பவர்களாக, அதே போல் அவரிடம் நாம் என்ன செய்யலாம், பேசிக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், நம்மள்கிட்ட கிட்டி சேர வேண்டும். அப்படி கிட்டி சேருகின்ற வேளையிலே அவர் தன்னுடைய பிள்ளை என்கிட்ட நான் அதுக்கு என்ன செய்யணும், சுகம் கொடுக்கணும், அவளுடைய பாவங்களை அவளிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், நமக்கு மேல் அவர் என்ன செய்கிறார், பரிகாரியாகிய, சுகம் தரக்கூடிய பரிகாரியாகிய, மருத்துவருக்கு மேலே மருத்துவர் தான் யார், ஆண்டவர். அவர் நமக்கு சுகம் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அப்போ ஏன் அதை அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது பாருங்கள். இப்போ ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு வேதத்தில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யோபுவை பார்த்தீங்க அப்படின்னா, யோபு முன்னாடி என்ன செய்தாராம், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாழ்ந்த ஐஸ்வர்யமான மனுஷன்தான். ஆனால் நல்லா வாழ்ந்தவர், பிள்ளைங்க, ஆடு மாடு கோழி, ஃப்ரெண்ட்ஸு சகோதரர்கள் எல்லாம் இருந்தவர் தான். ஆனால் ஒரே நாளையில் எல்லாமே அழிக்கப்பட்டு போகுது. அப்போது சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய ஜீவனை மட்டும் விட்டுட்டு நீ என்ன செய்ய, அவனை என்னன்னாலும் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவன் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சாத்தான் என்ன செய்கிறான், அவருக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை காட்டுறான். அந்த நேரத்துலையும் கூட அந்த யோபு என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படியே உடம்பு முழுக்க பருக்களாக இருக்குது, அதையும் கூட என்ன செய்கிறார், ஒரு ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய மனைவி சொல்கிறாப்புல, இதெல்லாம் என்ன வேலைன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆண்டவர் தான் பெருசுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வந்த பிறகும் நீர் ஜீவனோடு இருக்கணுமா, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விட்டா என்ன அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் யோபு சொல்கிறாரு, ஆண்டவரிடத்துலேருந்து நாம் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு. நம்ம நல்லதை மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குகிறோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும், ஆண்டவரே என்னைக்கு நீங்கள் என்ன செய்யலை, எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நாம் தூஷிக்கிறவர்களாக இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் யார், யோபு என்ன செய்தார், தூஷிக்கவே இல்லை. ஆண்டவருடைய கரத்தில் நாம் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவரோட மனைவி கிட்ட சொல்கிறவராக இருக்கார். கடைசியில் அவர் சுகம் பெற்று தன்னுடைய சகோதரர்களுக்கும் சிநேகிதர்களுக்காகவும் ஜெபிக்கும் போது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தது அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுது அப்படின்னா, யோபு 42ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். என்ன செய்தாராம், முன்னிலைமை எப்படி இருந்ததோ அதை விடவும் பயங்கரமாக ஆசீர்வதித்து 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவருக்கு உண்டாகின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவருக்கு பிறந்தார்கள். எல்லாம் அதுக்கப்புறம் என்னது, அவருடைய குமாரத்திகளைப் போல அந்த நேரத்தில் யாருமே அழகுள்ளவர்களாக இல்லை அப்படின்னு கூட இதில் போட்டிருக்கு. சரியா? அப்போ அவ்வளோ ஆசீர்வாதங்களும்
அந்த ஆண்டவரை தேடுன்னு அவர் என்னது நான் தூஷிக்க மாட்டேன்னு அவர் மனைவிட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அவரை அவ்வளோ கனப்படுத்தி நம்ம இது பண்ண. அப்போ நாமளும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. அவரை நாம் என்ன செய்யணும், அண்டிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிடம் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் எதை இந்த ஆண்டவர்கிட்ட கேட்டால் நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இதில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும். ரட்சிப்புனானது விடுதலையை, இப்போ விடுதலை குணமாகுதல், நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதில் யாக்கோபு எழுதின நிருபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு என்ன சொல்கிறதா அப்படின்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்தார், 14-15 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அதே மாதிரி 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்குமா. அப்போது நம்ம விசுவாசித்தா மாத்திரம்தான் எனக்கு கண்டிப்பாக நோய் சுகமாகும். நாம் அப்படின்னு என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் ஒருத்தரை என்ன செய்ய முடியாது, நம்ம பைபிள் வாசம் பிரயோஜனம் கிடையாது. விசுவாசம் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும், நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். அது இருந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவரிடத்தில் இருக்கின்ற அவர் தருகின்ற ஒவ்வொரு வரங்களையும், ஒவ்வொரு கிருபைகளையும், ஒவ்வொரு சமாதானத்தையும், ஒவ்வொரு விடுதலையும், ரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் என்ன செய்ய பிலிப்பியரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பியர் வேணால் யாக்கோபிலே பார்த்தோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் அந்த 2 இது மட்டும் ஒன்று பார்த்துக்கிறோம். யாக்கோபில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு இருக்குது. அப்போ ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்யணும், ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்பவர்களாக ஜெபிப்பவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு என்னது விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விடுதலையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன செய்யணும், நாம் தான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பவர்களாக அதற்கு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நிறைய என்னது தீர்க்கவே முடியாத, சுகப்படுத்தவே முடியாத நோய்கள்லாம் நிறைய இப்போ உலகத்தில் வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ அதையெல்லாம் தீர்க்கணும், அதெல்லாம் சுகம் வாங்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்தால் மட்டும்தான் முடியும். மருத்துவரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தால் கூட மருத்துவருக்கு மேலே மருத்துவர் யார், ஆண்டவர் மட்டும்தான். அவரால் மருத்துவர் தான் என்ன செய்ய முடியும், அந்த நோய்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். அப்போ நாம் என்ன செய்யணும், அவருடைய பாதத்தில் காத்திருப்பவர்களாக அவருக்கு என்ன செய்யணும், நம்மளுக்காக ஜெபிப்பதற்காக மற்றவர்களிடம் நம்ம என்ன செய்யணும், பரிந்துரைக்கப்படணும். அதே மாதிரி ஜெபிப்பதற்கு மற்றவர்களிடம் நாம் சொல்லும்போது அவங்க ஜெபிப்பாங்க. நாமும் விசுவாசித்தவர்களாக நாம் என்ன செய்யணும், அதாவது என்னது, நீங்கள் வேதத்தை வாசிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, ஏசப்பாவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யலாம், ஆண்டவரிடத்தில் வரும்போது உங்களுக்கு சுகம் கிடைக்கும். பூரண சுகத்தை அவர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேணால் என்ன செய்யலாம், நான் ஆண்டவரே அறியலை ஆனால் எனக்கு ஏசப்பா சுகம் கொடுப்பாங்களான்னு நீங்கள் என்ன செய்யலாம், சின்னதாக ஏசப்பாவை சோதித்து கூட பார்க்கலாம். அப்படி கூட நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வாங்க, விடுதலையை தருவாங்க. நீங்கள் விடுதலை வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஆண்டவரிட பாதத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவருடைய வசனங்களை கேட்கும் போதும் தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மருத்துவர் கைவிடப்பட்ட நிலைமையில நான் இனிமேல் இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட என்ன செய்ய முடியும், ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், சுகம் தருவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் உடம்புக்கு முடியாதவங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிந்துரை பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார், சுகம் தருவார்னு சொல்லுங்கள். உங்களையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த செய்தியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அந்த 6:30 மணிக்கு ஜாஷ்வா டிவியில் இந்த செய்தி வருது. அதை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு வேணும்னா திரையில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜெபிப்பதற்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை மீண்டுமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கத்தாக கர்த்தரிடம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென்.